கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் நிறைய கவர்ச்சிகரமான திட்டங்கள் நிறைய இருந்தது. குறிப்பாக இப்போ திமுக உரிமை தொகை கொடுக்குற மாதிரி நீங்களும் வந்து மாதந்தோறும் 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, திமுக அறிவிக்கும் போது உரிமை தொகை அறிவித்த போது பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாங்க. எப்படி இதை சமாளிப்பீங்க, எப்படி இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும், எப்படி இதை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்லாம் கேள்வி எழுப்பணும். இப்போ அதே தான் நம்மளும் செய்கிறோம். 2000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் ஆண்டுக்கு 10,000 ரூபாய் அப்படின்றது ஒரு தவறான கருத்தை சொல்றீங்க. 2021 குலவிளக்கு திட்டம் என்ற திட்டத்தை நாங்கள் அறிவித்து குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 2021 தேர்தல் இருக்கு, 21 தேர்தலில் கொடுத்திருக்கிறோம். அந்த கொடுத்த வாக்குறுதி தேர்தலில் மக்களிடத்திலே போய் சென்றடையவில்லை. 2021 இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்து 2026 நாங்கள் எப்படி அதை விட முடியும்? அதனாலதான் 2026 நாங்கள் 2000 ரூபாய். அப்படியானா இந்த விமர்சனம் தேவையில்லை இல்லையா? இப்ப அவங்க வந்து உரிமை தொகைன்னு அறிவிச்ச போது இதை செயல்படுத்த முடியாது அப்படி சொல்லலையே. எப்ப சொல்லணும், எப்ப சொல்ல ஆரம்பிச்சோன்னா பணம் கொடுக்கல. அவங்க 3 ஆண்டு காலமாக கொடுக்கவில்லை. கொடுக்காததால் எதற்கு இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? நாட்டு மக்களிடத்திலே தாய்மாரிடத்திலே ஒரு தவறான கருத்தை சொல்லி அவர்களுக்கு ஆசையை ஊட்டி உங்களுக்கு வாக்களித்த பின்பு உடனடியாக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா? சட்டமன்றத்திலே குரல் எழுப்பினோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம், போராட்டம் செய்தோம். 3 ஆண்டுகள் கழித்து தானே இவர் கொடுக்கிறார். அப்படி திறமை இல்லாதவருக்கு உங்களுக்கு எதற்கு இந்த வாக்குறுதி கொடுக்கிறீர்கள்? ஆனால் எங்களுக்கு அந்த திறமை இருக்கிறது. நிதி மேலாண்மை எப்படி கையாள வேண்டும் என்று எங்களுக்கு திறமை இருக்கிறது. அதான் சொல்கிறோமே, இந்த வாக்குறுதி கொடுத்தோமே. ஆட்சிக்கு வந்தவுடனே 3வது மாதத்தில் அந்த நடைமுறைக்கு பின்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப தலைவிக்கு குலவிளக்கு திட்டத்தின் வாயிலாக 2000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே நிதி சிக்கல் இருக்கு. இது திமுகவும் சரி அதிமுகவும் சரி அது போகும். ஏற்கனவே நிதி சிக்கல் இருக்கு. இப்போ வந்து 10 லட்சம் கோடியா கடன் இருக்கு அப்படின்னும் போது நீங்களும் இலவச அறிவிப்புகள் சொல்றீங்க, திமுகவும் இலவச அறிவிப்புகளை வெளியிடுறாங்கன்னா இதை எப்படி சமாளிப்பீங்க? இன்னும் நிதி பற்றாக்குறை அல்லது நிதி சுமை அதிகமாகாதா? ஆட்சிக்கு வரும்போது பாருங்க, எங்களுடைய நிதி மேலாண்மையும் நாங்கள் நடந்து கொள்கின்ற விதமும் மத்திய அரசோடு நாங்கள் இணக்கமாக செயல்படுகின்ற சூழ்நிலையிலும் எங்களுக்கு தேவையான நிதியை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு பெற்றோம். அதே நேரத்தில் நாங்கள் நிதி ஆதாரத்தை பெருக்கியும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியான சமூக நல திட்டங்களை நிறைவேற்றுவதோடு தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அதற்கும் பெருவாரியான நிதியை நாங்கள் உருவாக்கி மாநிலம் எல்லா வகையிலும் முழுமையடையக்கூடிய நிலையில் எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட கட்சிகள் இலவசங்களை கொடுத்தும் மக்களை வந்து சோம்பேறிகளாக்குறாங்க, வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கல, நான் வந்து யாருக்குமே இலவசம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர். அது அவருடைய கொள்கை. அது எப்படி நான் போய் விமர்சனம் பண்ண முடியும்? தேர்தல் ஆணையத்தின் மீது திமுக ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒருதலை பட்சமா பிஜேபி சொல்றதை கேட்டுக்கிட்டு செயல்படுறாங்க. தலைமைச் செயலரை மாத்திருக்காங்க, காவல்துறை ஆணையரை மாத்திருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியை மாத்துறாங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி செய்யறாங்க. இது எல்லாமே பிஜேபி பின்புலத்துல அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒருதலை பட்சமா செயல்படுறாங்கன்ற விமர்சனம் இருக்கு. தேர்தல் அறிவித்தாச்சு, தேர்தல் அறிவிச்ச பின்னாடி தேதி குறிப்பிட்டாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. தேர்தல் காலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் போயிட்டாரு, அதிமுக போச்சு, எடப்பாடியை போயிட்டாரு. டிஜிபி யார் இருந்தால் உங்களுக்கு என்ன, சீஃப் செக்ரட்டரி யார் இருந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் வேலையை பாருங்கள். இன்னும் 1 மாதம் கழிச்சுன்னா வெற்றி பெற்றால் மக்கள் உங்களுக்கு நம்பி வாக்களித்தால் மீண்டும் ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வரும்போது பார்த்துக்குங்க. ஏன் இப்போ அங்கலாய்ச்சிக்கிறீங்க? ஏன் ஓடுறீங்க? ஏன் பிஜேபி மேலே குற்றத்தை சொல்கிறீங்க? தேர்தல் கமிஷன் செய்கிறது, தேர்தல் கமிஷன் செய்யறதுன்னா உங்களுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வரும்போது நீண்ட காலமாக ஒரு ஆட்சியில் ஒரு முதலமைச்சர் கீழ் பணியாற்றுகின்ற போது பல்வேறு வகையில் அவர்களோடு இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அப்படி வருகின்ற போது அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தொலைபேசியிலோ நேரோ சொல்லக்கூடிய செய்தி வருகின்ற போது அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர்களை மாற்றி புதிய வரி போட்டிருக்கிறார்கள். அவ்வளோதான், வேற ஒன்று இல்லை. திரும்ப சசிகலா 64 தொகுதிகளில் வேட்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக அதிமுகவுக்கு விட்டுருங்க. அதெல்லாம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதெல்லாம் விட்டுருங்க. பாவம் அந்த அம்மா பாவம் என்னது எல்லாம் வைத்தறிச்சலுங்க. ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு வருவேன்னு முழக்கமிட்டாங்க. அது வைத்தறிச்சல். ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு வரணும் இவங்க யார் சொல்றது? ஒன்றுபட்ட அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்த காலத்தினால் இவர்களை வெளியேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு போராட வேண்டியதாக இருந்தது. ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தோட முடிவு, திமுக போயிட்டாரு, வேட்பாளர் ஆயிட்டாரு, களத்திலேயே நிற்கிறாரு. ஒரு மாநில கட்சியினுடைய
அந்த கட்சியினுடைய தலைவருடைய உச்சபட்ச ஆசை என்ன இருக்கும்? முதலமைச்சர் ஆகணுங்க. சரியா? எந்த விதமான இந்த அதிமுகவில் எந்தவித தியாகமும் பண்ணாமல் டீ கடையில் டீ ஆக்கியிருந்தவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி அப்போது அம்மா போட்டோவையும் தலைவர் போட்டோவும் வச்சுன்னு காரில் வச்சுக்கிட்டு பூவை போட்டுக்கிட்டு கும்பிட்டு போனது இதெல்லாம் நாடகமா? இல்லை, அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார்ல அதிமுக வரணும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேர் எதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி. தீய சக்தின்னு சொன்னார் புரட்சித் தலைவர். அந்த தீய சக்தி என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தான் ஒவ்வொரு தொண்டனும் மனதிலே எரித்து எந்த சூழ்நிலையும் தன்னுடைய எதிரி திமுக என்று இந்த நிமிடம் வரை போராடி கொண்டிருக்கிறான். 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்திருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு தொண்டன் உழைப்பில் கிடைத்த வெற்றி. அப்படி உழைப்பில் கிடைத்த வெற்றியில் நீயும் சட்டமன்ற உறுப்பினரானாய், அமைச்சரானாய், முதலமைச்சரானாய். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் யார் தீய சக்தி என்று சொன்னோமோ அவரிடத்திலே இவர் செல்கிறார் என்று சொன்னார். இவர்கள் எவ்வளவு பெரிய சுயநலவாதிகள்! இவர்களை பற்றி விமர்சனம் செய்வது தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ரைட். நிறைவா 2026 அதிமுகவுக்கு எதுக்காக வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தலில்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஆட்சி, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சி, அனைவருக்கும் சமமான திட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய ஆட்சி, ஒரு தனி மனிதனுடைய உரிமைகள் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி, நிம்மதியாக மக்கள் வாழக்கூடிய ஆட்சி எது என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சி. அதற்காக இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.